ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுத்து உத்தரவாதமும் தர்றேன். நான் சொன்ன வாக்கை கேட்டு முடித்த 48 மணி நேரத்தில் நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. நீங்க எப்போதும் இப்படிதான் ஏதாவது சொல்றீங்க, ஆனா எதுவுமே நடக்கிறதே இல்லை வராகிம்மான்னு நீ விளையாட்டாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாருக்கு எப்போது என்ன நடக்க வேண்டும் என பிராப்தம் இருக்கிறதோ அதன்படிதானே நடக்கும். எல்லாருக்கும் ஒரே நேரத்துல நல்லதும் நடந்துராது, எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கெட்டதும் நடந்திடாது. அவரவர்கள் தலையெழுத்துப்படி, அவரவர்கள் கர்ம வினைப்படி அவரவர்களுக்கு உண்டான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பவள் தான் இந்த வராகி அம்மா. அப்படி உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்களை நடத்தி முடிப்பதற்கான காலம் வந்துவிட்டது என் செல்லமே. அன்னதானம் செய்தால் புண்ணியம் கேள்விப்பட்டிருப்ப, காசிக்கு போனா பாவம் குறையும் கேள்விப்பட்டிருப்ப, ராமேஸ்வரத்துக்கு போனா புண்ணியம்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா பெத்தவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாதானே கோடி புண்ணியம் கிடைக்கும். அங்கு இங்கு என்று அங்கும் அலைந்து நீ பாவ புண்ணியங்களை சேர்க்க வேண்டாம் என் செல்லமே. உன் கூடவே இருக்கிற பெத்தவங்களை நீ பார்த்துக்கிட்டாலே கோடி கோடியாய் புன்னகை வந்து சேரும். புன்னகையோடு கூடிய அந்த சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிட்டா புண்ணியம் எப்போதும் உன்னை தேடி வரும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் என் வாழ்க்கை இப்படிதான், இனிமே இவ்வளவுதான் நினைச்சு உன் வாழ்க்கை முடிந்து விட்டதே என யோசிக்கவே வேண்டாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டான கஷ்ட காலத்திலும் உனக்கு உதவுவதற்கு என யாரோ ஒருவரை நான் தயாராக வைத்தே இருப்பேன். அவரையும் சரியான நேரத்தில் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைப்பேன் என் செல்லமே. வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நீ நினைக்கிற அதே வழியில அதே நேரத்துல உனக்கென ஒரு புது வழியை நானே உருவாக்குவேன். உதவி செய்யவும் ஆள் இல்ல, என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலன்ற சூழ்நிலை உண்டானாலும் கூட நீ அதை பத்தி வருத்தப்பட வேணாம். இந்த வராகி அம்மா என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ தைரியமாக இருந்தாயே ஆனால், தன்னம்பிக்கையோடு முயற்சியோடும் உன்னுடைய காரியங்களை நீ செய்தாயே ஆனால், நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும். ஆம் என் செல்லமே, என்னை நம்பி வணங்கும் எந்த பிள்ளைகளையும் இந்த வராகி அம்மா நான் ஒருபோதும் ஏமாற்றுவது கிடையாது. காலமும் நேரமுமாக நான் இருந்து உன் வாழ்விலும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்தே தீருவேன். நீ பாவத்தை தொலைக்கிறதுக்கு எங்க வேண்டுமானாலும் போலாம், ஆனால் புண்ணியத்தை சேர்க்கணும்னு நினைச்சினா உன்னுடைய தாய் தந்தையரை மட்டும் விட்டு விலகிவிடக் கூடாது என் செல்லமே. பாவம் என்பதே நீ செய்த தவறுகளுக்கான பரிசுதானே. மறுபடியும் உன் பெற்றவர்களை ஒதுக்கி வச்சும் விலக்கி வச்சும் நீ பாவத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டாம். ஓ வாழ்க்கையில நீ செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக தான் இப்படிப்பட்ட பெற்றவர்கள் உனக்கு அமைஞ்சிருக்காங்க. ஆனா அவர்களின் அருமை என்பதை நீ இன்னும் முழுமையாக புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் நீ நல்லவங்கன்னு நினைக்கலாம். ஆனா நீயே எதிர்பார்க்காமல் நீ பிறப்பதற்கு முன்பாகவே உனக்கு நல்லவங்களாக, உன் மேல அக்கறை உள்ளவர்களாக, உன் மீது அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருந்தவர்கள் உன்னை பெற்றவர்கள் தானே. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் மேல அவ்வளவு பாசத்தை காட்டியவர்கள் நீ பிறந்த பிறகு அதற்கு குறைவாகவா உனக்கு தந்துடுவாங்க? அவங்களுக்கு உன் மேல 100க்கு 100% அன்பும் பாசமும் அக்கறையும் இருக்கத்தான் செய்து. ஆனா நீ செய்கிற சில செயல்களாலும் உன்னுடைய குணங்களாலும் அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுறாங்க. உன் மேல கோபப்படும்படி அவர்கள் ஏதாவது ஒரு செயலை செஞ்சிடறாங்களே தவிர அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு அன்பும் பாசமும் ஒளிஞ்சிருக்கு. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை விட்டு விலகவும் முடியாமல், அவர்களை வெறுக்கவும் முடியாமல் சில மனிதர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அதே போல யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம, அந்த ஆசைகளை மறைச்சு வச்சு கொள்ளவும் முடியாம சில ஆசைகள் உன்னை சுத்தி சுத்தி வருது. இது நடக்குமா நடக்காதான்னு உனக்கு புரியல. ஆனா நடந்தா நல்லா இருக்குமேனு பல எதிர்பார்ப்புகளை ஆசையாக வைத்திருக்கிறாய் தானே. மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் உன்னை சுற்றி வந்தாலும் அதை நான் உனக்கு முடித்து காட்டுவேன் என இந்த வராகி அம்மாவை நம்பு. எப்பொழுதுமே ஏதோ ஒரு தேடலும் ஏதோ ஒரு தவிப்பும் எல்லார் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா உன்னை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னுடைய தேடலுக்கான விஷயத்தையும் நீ தவித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயத்தையும் உன் கைகளுக்குள்ளதான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கேட்டுக்கோ. மண்ணை தேடி நிறைய வீடு வாங்கணும், நிறைய இடம் வாங்கணும், நமக்கு சொத்து சேர்க்கணும்னு சில பேர் அலைகிறாங்க. சில பேர் பொண்ணு பொருளும் சம்பாதிக்கணும், நிறைய தங்கம் வாங்கணும்னு அலைஞ்சு திரியிறாங்க. ஒரு சிலர் தனக்கு நல்ல துணை கிடைக்கலையேன்னு தன்னுடைய துணையாக பெண்ணையும் மணமகனையும் மணமகளையும் வரனாய் தேடி அலைகிறாங்க. ஒரு சிலர் தனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், தனக்கு நல்ல தொழில் அமையணும், தனக்கு நிறைய வருமானம் அமையணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்
பிரச்சனைகள் எனும் இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலிருந்து தனக்கு நிம்மதி கிடைக்கணும், தன் வாழ்க்கைக்கு ஒரு விடியல் உண்டாகணும்னு விடியலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் நிம்மதி இழந்து சந்தோஷம் இழந்து வேடிக்கை மனிதர்களாகவே மாறிவிட்டார்கள். எனக்குன்னு என்னைக்காவது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா, என் வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சிராதுன்னு வேடிக்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் பல பேர் இந்த பூமியில இருக்காங்க. ஒரு சிலர் தனக்கு பதவி வேணும் பதவி ஆசையில் அலையிறாங்க. ஒரு சிலர் தனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும்னு புகழ் பைத்தியமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மண்ணை தேடி சிலரும், பொன்னை தேடி சிலரும், பெண்ணை தேடி சிலரும், வேலையை தேடி சிலரும், விடியலை தேடி சிலரும், வேடிக்கையை தேடி சிலரும், புகழை தேடி சிலரும், பதவியை தேடி சிலரும் அலைந்தாலும் மனிதா, உனக்குள் இருக்கும் உன்னை தேட நீ மறந்து விட்டாயே. முதல்ல நீ யாரு, நீ படைக்கப்பட்டதின் காரணம் என்ன, உனக்கு என்ன தேவைன்னு உனக்குள்ளேயே உன்னை தேடிப்பாரேன் செல்லவே. அதுதானே வாழ்க்கை. உன்னை விட்டு பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும், ஐயோ அவங்க வேணும்னு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு அதை நினைச்சு வருத்தப்படாம அதற்கு பதிலாக அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள். ஏன்னா அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சதுனால தானே உனக்கு தனிமை எனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த தனிமை எனும் இனிமை மூலமாக நீ பல விஷயங்களை புரிந்து கொண்டாய்தானே. உன்னை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லு. அவங்க உன்னை வெறுத்ததுனால தானே உனக்கு உண்மையான பாசமும் நேசமும் இன்னொருவர் மூலமாக கிடைத்தது. உன்னை ஏமாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நீ நன்றி சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்ப்புகள் எப்போதுமே ஏமாற்றத்தை தான் கொடுக்குன்ற பாடத்தை அவர்கள் தானே கற்றுக் கொடுத்தார்கள். அன்று முதல் நீ எந்த மனிதர்களிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு எதிர்பார்க்கும் குணத்தையே கூட விட்டுவிட்டாய் அல்லவா. அதே போல உன்னை பழி சொன்னவர்களுக்கும் குறை சொன்னவர்களுக்கும் நீ நன்றி சொல்ல தயாராகு. அவர்கள் உன்னை பற்றி குறை சொன்னதால் தானே உன்னுடைய தவறு என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன என உனக்கே புரிந்தது. இது மட்டுமல்ல, உன்னை பிரிந்தவர்களுக்கும் வெறுத்தவர்களுக்கும் ஏமாற்றியவர்களுக்கும் பழித்தவர்களுக்கும் நீ நன்றி சொல்வதை விட உன்னுடன் இருக்கும் எல்லா உறவுகளுக்கும் நீ நன்றி சொல்லிவிடலாம். ஏன் தெரியுமா, எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உன் மனதில் பட்டதையெல்லாம் பேசுகிறாயே தவிர யார் மனசும் பட்டு போகும்படி நீ ஒருபோதும் பேசியது கிடையாது. ஏன்னா நீ உண்மையான அன்போடு கூடிய என்னுடைய செல்லப்பிள்ளை. எல்லார் மனசுக்குள்ளேயும் இதயம்தான் இருக்கு, இரும்பு இல்லைன்னு நீ எல்லாரிடமும் அன்பாய் பாசமாய் பேசுகிறாய். வெகுளித்தனமாய் நல்ல எண்ணத்தோடு கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை யாரும் காயப்படுத்தும்படி விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து கவலைப்பட்டு கலங்கவே கூடாது. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நடக்கும் அனைத்திற்கும் நிச்சயமாய் ஒரு காரணம் இருக்குன்றத மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் உனக்கு கிடைப்பதற்கும் காரணம் இருக்கு, ஒரு விஷயம் கிடைக்காமல் தள்ளி போனாலும் அதற்கும் ஒரு காரணத்தை நான் வைத்திருப்பேன். ஒரு சிலரை நீ சந்திப்பதற்கும் காரணம் இருக்கு, ஒரு சிலரை விட்டு நீ விலகி போவதற்கும் காரணம் இருக்கு. காரணமின்றி எதுவுமே நடப்பதில்லை என் செல்லமே. காரணத்தை அறிய முயற்சிக்காமல் இது ஏன் அப்படி நடந்துச்சு, அது ஏன் இப்படி நடந்தது, இவங்க ஏன் அன்னைக்கு நம்மளை பார்த்து இப்படி பேசினாங்க, அவங்க ஏன் நம்மளை பத்தி இப்படி யோசிக்கிறாங்கன்னு கண்டதையும் யோசிச்சு கவலை கொள்ளாமல் எல்லா விஷயங்களுக்குமான காரணத்தை அறிய முயற்சிக்காமல் இந்த வராகி அம்மா என்னை மட்டும் நம்பி நடக்கும் அத்தனையையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. ஏன்னா எப்போ எது நடக்கும்னு அனைத்தையும் அறிந்தவள் நான் தானே. உனக்கான விருப்பங்களையும் கூடிய விரைவில் உன் வாழ்வில் நான் நடத்தி முடித்தே தீருவேன். சீக்கிரம் நடக்கும்.